சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சவ சிருஷ்டியை காப்பவ நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், இன்றென்றும் பணிந்து தொழுவோம். சவ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சவ சிருஷ்டியை காப்பவ நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், இன்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்று மாறாதே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்று பிழைப்பான். வானபூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்று மாறாதே, வாழ்க்கை அமர்ந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்று பிழைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். அந்த கரத்தின் கிரியைகள் நாங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உன் சொந்தமே, அது சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரமும் சொந்தமே, அது சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே,
எங்கள் இதயத்தில் உம்மை படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கு ஊற்றே. உள்ளத்தில் உம்மை படைக்கிறோமே, எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. ஆமென், அல்லேலூயா, 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 கரத்திக்கிறீர்கள், கத்தர் கரத்திக்கிறீர்கள். நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவி, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, சாத்தான் தொடாமல் காப்பீரே. சொல்லுவோம், கத்தர் கரத்திக்கிறீர்கள், ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, ஆவி சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கு ஊற்றே. இதயத்தில் உம்மிடம் படைக்கின்றோமே, உம் ஆசி பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கு ஊற்றே. எங்கள் இதயத்தில் உம்மிடம் படைக்கிறோமே, இன்றோம் உம் ஆசி பெறவே. ஒரு மனமாயா கர்த்தரை துதிப்போம். அவரே சகல ஆசீர்வாதத்திற்கு ஊற்று, அவரே சகல நன்மைக்கு ஊற்று,
அவரை சபையில சகல நன்மையினால் நம்மை நிரப்ப வல்லமை உள்ள தேவன். சகலத்தையும் திருப்பிக் கொள்வான் என்று சொன்னாரே. இன்றைக்கு நாம் இழந்த சகல மேன்மைகளையும் கர்த்தர் நமக்கு திருப்பி தரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ரொபஷிகரோ தினமா தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறாரு. பாதைகளை ஒன்று பண்ணுகிறவர் நமக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறாரு. எங்களை கரங்களை திடப்படுத்துங்கப்பா. எங்களுடைய கரங்களை திடப்படுத்துங்க ஆண்டவரே. இழந்தவைகளை யாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய கரங்களை திடப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய கரங்களை திடப்படுத்துங்கப்பா. கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன் சொன்னீரே. நாங்கள் அலைந்து திருகிற இத்தேசத்தை கர்த்தாவே எங்களுக்கு சொந்தமாக்கி தாங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களை சொந்தமாக்கி தாருங்க ஆண்டவரே. ஊழியத்தை சொந்தமாக்கி தாருங்க ஆண்டவரே. எல்லைகளை சொந்தமாக்கி தாருங்கப்பா. கிறிஸ்துவுக்களை நாங்கள் சுதந்திரிக்கும்படி எங்களுடைய கால்களை இப்பொழுது பலப்படுத்தும். இவனம ரகதரமனை கதனம ಶಿಬಿರಿ ಗದಿರಿ ಮುರುಗುದುರು ಗದಿನೇ ரிபனை கதரை கதரைய நமனா ரிபரை கதனையா. இருதயங்களை புதுப்பிங்கப்பா. நிலவரமான ஆவியை தாங்க. உற்சாகமான ஆவி எங்களை தாங்க முடி செய்யுங்க. புதிய ஆவியை ஊற்றுங்க அப்பா. எங்கள் இருதயத்தில் புதிய பலத்தை ஊற்றுங்க. புதிய தரிசனத்தினால் நிரப்புங்க. ஆமே. புதிய ஆவிக்குரிய பலத்தினால் நிரப்புங்க. புதிய ஆவிக்குரிய தைரியத்தினால் நிரப்புங்க. புதிய கிருபையினால் என்னை நிரப்பும். நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்பும். சபையை நிரப்பும். சபையை நிரப்பும். சபையை நிரப்பும். சபையை நிரப்பும். ஒட்டுமொத்த சபையை உயிர் வீச்சினால் நிரப்புங்க. இவரா தினமனா கராத்திரி தீனமா ஷெக்கெதிரே. யாக்கோபே இனி என்னை விருதாவாய் பின்பற்றவில்லை சொன்னீங்களே. நாங்கள் உண்மை விருதாவாய் பின்பற்றவில்லை அப்பா. எங்களை ஆவியினால் நிரப்புங்க. கிருபைகளை நிரப்புங்க. தாளந்திகளை நிரப்புங்க. அன்பினால் நிரப்புங்க. இவரா தினமனிக தரக தினமா ஷெக திரிக தினமோ ஒரிக்கதனா. தேவ அன்பு ஊற்றப்படட்டும். அளவினாமல் சபையில ஊற்றப்படட்டும் ஐயா. அளவினாமல் சபையில ஊற்றப்படுத்துங்க ஆண்டவரே. கல்லான இருதயத்தை கரைந்து போகிற கல்லான இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிற தேவ அன்பினால் சபையை நிரப்புங்க ஆண்டவரே. ஜனங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஜனங்களை நிரப்புங்கப்பா. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு ஒரு மன ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு ஒரு மன ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் மாறுபடி இதோ கர்த்தர் நிமித்தம் கர்த்தர் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு மன ஆவி ஊற்றப்படட்டும். ஒரு மன ஆவி ஊற்றப்படட்டும். ஒரு மன ஆவி ஊற்றப்படட்டும். ஏக சிந்தை உருவாகட்டும். சபையில ஏக சிந்தை உருவாவதாக. கனிகளினால் எங்களை அலங்கரிங்கப்பா. கனிகளினால் எங்கள் சபையை அலங்கரிங்க. ஆவின் கனிகளினால் எங்கள் சபையை அலங்கரிங்கப்பா. ஆவின் கனிகளினால் எங்களை அலங்கரியும். ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உமக்கே சொந்தம். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கே சொந்தம். எங்களது ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கே சொந்தம். உலகம் எங்களை தொடாதபடி உலக அதை தொடாதபடி பாதுகாக்கிறவரே. சாத்தான் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தொடாதபடி பாதுகாக்கிறவரே. 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 ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறையும். ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறையும் ஐயா. பரிசுத்த ரத்தத்துக்குள்ள எங்களை மறைங்காண்டவரே. சபையை மறைத்தருளும். எங்கள் இருதயத்தை மறைத்தருளும். பரிசுத்த ரத்தத்துக்குள்ள எங்கள் இருதயங்களை மறைத்தருளும். எங்கள் சிந்தனைகளை மறைத்தருளும். எங்கள் ஜீவியத்தை மறைத்தருளும்.
கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். ரீமனா ரகதரா ஷெக்கதனே எல்லா இடிக்கப்பட்ட அலங்கங்கள் இப்பொழுது எழுப்புவதற்கு கர்த்தர் நெகேமியா ஆவியே எங்கள் மத்தியிலே ஊற்றுங்க. இடிக்கப்பட்ட தூர்வாரப்பட்ட திறப்பு உண்டாக்கப்பட்ட மதில்களை எழுப்புகிற நெகேமியா ஆவியை ஊற்றும். வரபரகதனமா அதிகதனா ரிவரிகதின மனிகதின மனிகதிரிகல பஷ்யகதிரே ரிவரிகதிரி மனுகதின மனகதரகதினமே ரிமனிகதிரி வரோதி நமஷிகதிரா நரபரிகதின மனிகதிரிக நமனகதிரிகனே ரிவரிகதிய நமஷக்கனனா. அசுத்த கிரியைகள் கர்த்தருடைய அக்கினியை கொண்டு இப்பொழுது சுட்டரிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் இப்பொழுது கர்த்தருடைய அக்கினியை கொண்டு சுட்டரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உயர்ந்தருளோ. ஆமென், 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 ஆமென். பலத்தின் மேல் பலனை தாரும், மகிமை மேல் மகிமையை தாரும், கிருபை மேல் கிருபையை தாரும், வரங்கள் மேல் வரங்களை தாரும், ஆத்துமாக்கள் மேல் ஆத்துமாக்களை தாரும், தாரும், தாரும். வரபா திகதா திமனா கதரா தினே மேனே கதரே தினே மன கதரா திவரே கதினே மே ஷகிதிரே கதினே திகதினே மனே கதனா. அப்பா, நாங்கள் வழியில் சோர்ந்து போகாதபடிக்கு உமது அப்பத்தினால் எங்களை திருப்தியாக்குங்க, உமது பலத்தினால் எங்களை திருப்தியாக்குங்க. எங்க வாழ்க்கையில வழியிலே சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே அப்பத்தினால் எங்களை திருப்தியாக்குமே. வார்த்தையினால் 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 அனுப்புங்கப்பா. உங்க வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே, உங்க வார்த்தையை எங்களை திருப்தியாக்குங்கப்பா. இந்த ஜனங்கள் வழியிலே சோர்ந்து போகாதபடிக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டவரே, 5 அப்ப 2 மேனை கொண்டு ஆண்டவரே வர்த்திக்க பண்ணி திருப்தியாக்கினீரே. எங்களை திருப்தியாக்குங்கப்பா. திருப்தியாக்கும், 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 திருப்தியாக்கும். மாரா மான காதா ரேக்கே தே நெக்கே தே ஷேபே ரேக்கே தே நே மகிமையினால் நிரப்புங்க. சபையில மகிமையினால் நிரப்புங்கப்பா. வெறுமை வேண்டாம், தரித்திர வேண்டாம். ஆவிக்குரிய தரித்திரத்தை எடுங்கப்பா. ஆவிக்குரிய தரித்திரத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வெறுமையை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய நிறைவை கட்டளையிடுங்க. எங்கள் மத்தியில ஆவிக்குரிய நிறைவை கட்டளையிடும். நிறைவனாவியே, 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 நிறைவனாவியே. ரிமனா மாஷெக்கெரேபோ ரிமனா கதரா ஒரபரகதரே மனகதனாதரே மாரி கரபரகதரே மெனே கொந்துரு ரிபரகதரே கதரே மோரிகதரே கரதி நிமேஷெக்கெதரே. ஆமென், 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 ஆமென். நிரப்போ 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 நிரப்போ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Amen, 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 amen. Jesus, oh Jesus. குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்
வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலைகள் மாறுமே. முடியாதது சாத்தியமாகும். இறைவன் ஆவியே ஜபரகாதனா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, இந்த மாலை வேளையில என்னை நிறைவாற்றுகிறவரே, என்னை நிறைவாய் மாற்றுகிறவரே, ஓ நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, கரைகளை வைத்து சொல்லுவோமா, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவி எல்லாரும் ஒரு மனப்பட்டு சேர்ந்து சொல்லுவோம், நீ வாருமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆமென். பாலானது பயிர்நிலமாகுமே. சொல்லுவோமா, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர்நிலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நீங்க வாங்கப்பா. நீங்க எங்களுக்கு வேண்டும்பா. நீர் எங்களுக்கு போதும்பா. நீர் எங்களுக்கு வேணும் ஐயா. வயல்வெளியை, வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்ற நீர் வேண்டும். பாலானது பயிர் நிலம் ஆகுவதற்கு நீர் வேண்டும். பலவீனங்கள் எல்லாம் பலவானாய் மாறுவதற்கு, பலனாய் மாறுவதற்கு நீர் வேண்டும். சுகவீனம் சுகமாய் மாற நீர் வேண்டும். We welcome a Holy Ghost. 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 We welcome a Holy Ghost.
ஷபரி கராத்தே தே. யாரோ ஒரு சத்தமாய் ஜெபிப்போம். Praise be to God. ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 9:14. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் பரலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி கனிகளை புசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். Our God is God of restoration. அவர் சகலத்தையும் நமக்காய் திருப்புகிறவராய் இருக்கிறார். சகலத்தையும் திருப்புகிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். தேவனால் திருப்ப முடியாமல் எந்த சத்துருவும் நமது நன்மைகளை தடை செய்ய முடியாது. ரெஸ்டோரேஷன் அல்லது திருப்புதல் அப்படி என்று சொன்னா, ஏற்கனவே நம்மிடத்தில் இருந்தவைகளை பிசாசு கொள்ளையாடினது. அவன் நம்மை சேதப்படுத்தி இனி ஒரு போதும் நாம் பழைய நிலைமைக்கு வரக்கூடாதபடிக்கு தீக்கரையாக்கி சூறையாடி போன ஸ்தலத்தில் கர்த்தர் மீண்டும் நம்மை நிலைநாட்டுவதற்கு கர்த்தர் இறங்கி கிரிகளை நடப்பிக்கிறார். நம் இழந்தவைகள் யாவும் அப்படியே ஒருபோதும் இட்ஸ் நாட் பெர்மனன்ட். நம்முடைய இழப்பு கூட நிரந்தரம் கிடையாது. நம்முடைய இழப்பை மீண்டுமாய் திருப்பித்தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. காலை தினத்திலே நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். பொருளாதார வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார்னு சொன்னா, ஸ்தோத்திரம், திருப்புதலை கட்டளையிடுகிறார். He declared the restoration. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர்கள் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாகி அக்கிரமங்கள் செய்து சோரம் போகும் பொழுது சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகையால் சத்துருக்கள் தேவன் தந்த எல்லா நன்மையும் சூறையாடினார்கள். ஜனங்களைத்தான் ஒப்பு கொடுத்தார். ஆனால் தேவன் தந்த தேசத்தை சத்துருவுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. தேவன் தந்த தேசத்தை சத்துருவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகையால் கர்த்தர் இல்லை, இவர்களிடத்தில் இல்லை என்று தெரிந்தவுடனே, இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் தேவன் இல்லை என்று தெரிந்தவுடனே சத்துருக்கள் என்ன செய்தார்கள்? இஷ்டம் போல அவர்கள் நடத்தினார்கள். தேவன் சொல்லுகிறார், எகிப்தியரை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய யாக்கோபை நீ என்ன செய்யல? லகுவாய் நீ நடத்தல. நான் சிறையிருப்புக்கு நான் ஒப்பு கொடுத்தேன்.
சிறையிருப்புக்கு நான் என் ஜனங்களை ஒப்பு கொடுத்தேன். ஆனா என் பிள்ளைகளை நீ என்ன செய்யல? லகுவாய் நீ நடத்தல, ரொம்ப கொடுமைப்படுத்தினாய். என் பிள்ளைகள் சோரம் போறாங்கிறதுக்காக நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட. ஆகையால் என்னுடைய கோபம் உனக்கு விரோதமாய் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் சொல்றோம், நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் நம்முடைய இருதயம் ஒருவேளை தேவனை விட்டு பின்வாங்கி போனாலும் கர்த்தருடைய இருதயம் நம்மை எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் God wants to restore. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் பொருளாதாரத்தை மாத்திரமல்ல, நம்முடைய சொத்துக்களை மாத்திரமல்ல, தேவனுடைய மேன்மையை மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல, திருமண வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வருமானத்தை மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் ரிலேஷன்ஷிப் மாத்திரமல்ல, கர்த்தர் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையும் ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். God wants to restore your spiritual life. கர்த்தர் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்பவும் கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 51:10 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 51:10 வாசிக்கும் பொழுது, வாசிங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். Restore unto me a new heart. என் இருதயத்தில் நான் கொண்டிருந்ததான சிறையிருப்பு மாறி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி என் இருதயத்தை புதுப்பியோம், என்னுடைய ஆவியை புதுப்பியோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? தி broken spirit, no one can bear with it. யாரும் முறிந்த ஆவியை, இளைத்து போன ஆவியை, கெட்டு போன ஆவியை ஒருவனாலும் ரெஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தரே நமது ஆவியை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. steadfast spirit, steadfast spirit, நிலைவரமான ஆவி, நிலைவரமான ஆவி, கலக்கம் இல்லாத ஆவி, நித்தியமான, ஸ்டடியான, ஸ்ட்ராங்கான, ஸ்தோத்திரம், கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு ஆவி. ஹல்லேலூயா. ஆவியில கலக்கத்தை பிசாசு கொண்டு வருவான். இயேசுநாதரே பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்தார்? ஆவியில கலங்கி. பிசாசு என்ன செய்வான்? ஆவியில கலங்க பண்ணுவான். ஸ்தோத்திரம். ஏன் ஆவியை கலங்க பண்ணுவான்னு சொன்னா, முதல்ல ரெஸ்டோரேஷன் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஃப்ரம் விதின், உள்ள இருந்து தான் வெளியில ரெஸ்டோரேஷன் ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதன் இருதயம் சுகமா இருந்துச்சுன்னா அவன் சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். இது மெடிக்கலி ப்ரூவன் ட்ரூத், மெடிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட். மனசு நல்லா இருந்துச்சுன்னா வியாதி வராது. சிந்தனை நல்லா இருந்துச்சுன்னா ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். சிந்தனையில் டிப்ரெஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சிந்தனையில ஸ்தோத்திரம் குழப்பங்கள், இருதயத்துல கலக்கம் வந்துருச்சுன்னா எல்லா நோய்களுக்கும் அது வசதியாகி போயிடும். ஸ்தோத்திரம். ஆகையால் ரெஸ்டோரேஷன், வெளிப்புறமான நம்முடைய திருப்புதலை, வெளிப்புறமான ரீபில்டிங், வெளிப்புறமான வாழ்க்கையில கத்த நமது வாழ்க்கையை திரும்ப கட்டுதல் எங்கிருந்து ஆவியானவர் ஆரம்பிக்கிறார்னா, இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறார், நமக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிறார். நாம் வாசித்தோம் 9, ஆமோஸ் 9 சொல்லப்பட்டபடி சிறையிருப்பை திருப்புவேன். ஜனங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறது உண்மைதான். அது எங்கிருந்து ஆரம்பிக்கல? சத்துருவினிடத்திலிருந்து ஆரம்பிக்கல. God begins restoration from the heart of the people. முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் யோசிக்கணும், பூர்வ காலங்களை நினைக்கணும், கர்த்தருடைய அழைப்பு நினைக்கணும். நான் தேவனுடைய புத்திர சுவிகாரம் இடத்துல இருக்குது, நான் யாக்கோபின் சந்ததி, உனக்குள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டும் சொல்லியிருக்கிறதே, நான் அடிமையா இருக்கிறேனே, எனக்குள்ளே சிறையிருப்பு இருக்கிறதே என்று உணர்வடைந்து
இருதயத்தை கர்த்தருக்கு நேர திருப்ப வைக்கிறாரு பாருங்களேன். அதுதான் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் நம்முடைய சிறுமையை உணர்ந்து, அடிமைத்தனத்தை உணர்ந்து நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிறோமோ, ரெஸ்டோரேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. தேவன் நம்மை திரும்ப கட்டுதலை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர்கள் எப்பொழுது உணர்ந்தார்களோ, எப்பொழுது நினைவு கூர்ந்தார்களோ, ஓ நமது முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்தாரு, நாம் ஏன் இந்த பூமியில் அழைக்கப்பட்டோம், நம்ம ஏன் கர்த்தர் ஒருவனாய் இருக்கும் பொழுது அவனை சந்ததியா மாற்றினார். அடிமையா இருப்பதற்கு அல்ல, சிறையிருப்பில் இருப்பதற்கு அல்ல, ஜாதிகளுக்குள்ளே ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு. அப்பொழுது ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்கு நாய் திருப்பும் பொழுது அவர்களுடைய சிறையிருப்பை மாற்ற தொடங்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரியில நம்முடைய சிறையிருப்பை மாற்றும்படிக்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புவாயானால், நம்முடைய இருதயத்தை கர்த்தர் புதுப்பிப்பாரானால், நமது ஆவியை புதுப்பிப்பாரானால், உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை புதுப்பிக்கிறார். பலவீனத்திலிருந்து ஆரோக்கியத்தை புதுப்பிக்கிறார். மரண பீதியிலிருந்து ஜீவனுக்கு நேராக புதுப்பிக்கிறார். சம்பத்தை புதுப்பிக்கிறார். வீட்டை புதுப்பிக்கிறார். தேசத்தை புதுப்பிக்கிறார். காட்டை புதுப்பிக்கிறார். கையின் பிரயாசத்தை புதுப்பிக்கிறார். திராட்சை தோட்டத்தை புதுப்பிக்கிறார். திராட்சை கொடிகளை புதுப்பிக்கிறார். கர்த்தர் பட்டணத்தை புதுப்பிக்கிறார். நாம் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை யாவற்றையும் கர்த்தர் புதுப்பிக்கிறார். உறவுகளை புதுப்பிக்கிறார். குடும்பத்தை புதுப்பிக்கிறார். உள்ளான மனிதனை புதுப்பிக்கிறார். ஒருவர் மேல் ஒருவர் இருக்கிறதான ரிலேஷன்ஷிப் யாவற்றையும் கர்த்தர் புதுப்பிக்கிறார். சகலவற்றையும் புதுப்பிக்கப்படுதல் ஒருவருடைய நிலைவரமான ஆவிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, சுத்த இருதயத்தில் என்ன சிருஷ்டியும். சிருஷ்டினா என்ன அர்த்தம்? உண்டாக்குங்க, இல்ல உண்டாக்குங்க. பிரைஸ் தி லார்ட். காட் இஸ் நாட் எ மெக்கானிக். அவர் ரிப்பேரிங் பர்சன் கிடையாது. நம்ம வாழ்க்கையை சரி செய்து கொஞ்ச காலம் எப்படியோ ஓடி ஓடு இல்ல. ஸ்தோத்திரம். ஒன்று உறைஞ்சிச்சுன்னா அதை எடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கர்த்தர் புதியதை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். God gives, God brings everything anew. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அந்த 51 சங்கீதத்துல 12 வசனத்துல, உற்சாகமான ஆவி என்னை தாங்க முடிய செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு இருதயத்தை புதுப்பிக்கும் பொழுது என்ன செய்கிறார்? உற்சாகமான ஆவியை தருகிறார். ஆவிக்குரிய உற்சாகம் வேணும். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய உற்சாகம் வேணும். இன்னும் ஒரு சிலர் நீங்க என்ன மழை வெயில் குளிரா இருந்தாலும் ஓடி வாரீங்க. அது என்ன குறிக்கிறது? ஆவிக்குரிய உற்சாகம், ஸ்பிரிச்சுவல் வைப், ஸ்பிரிச்சுவல் ஸ்தோத்திரம், 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 பக்தி விருத்தி. ஆமா, ஆவிக்குரிய உற்சாகம் இருந்தா தான் கர்த்தரை இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் தேடுவதற்கு நமக்கு உதவியாய் இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாய் இருந்து கர்த்தரை தேடுகிறது யாரு வேணாலும் தேடலாம். புறஜாதிகள் கூட தேடலாம். புறஜாதிகள் கிறிஸ்துவுக்குள்ள வராத காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய சூழ்நிலைகள் அனுகூலமா இல்லை. கர்த்தரை அனுகூலமான நாட்கள்ல கர்த்தரை தேடுவது பெரிய விஷயம் இல்லை. சிறையிருப்பின் மத்தியில, வேதனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி தேடுவதுதான் அது உண்மையான தேவனை பின்பற்றுவதாகும். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் என்ன செய்கிறார்? உற்சாகமான ஆவியை புதுப்பிக்கிறார். உற்சாகமான ஆவியை நமக்கு தருகிறார். A willing spirit. willing spirit. ஸ்தோத்திரம். காலையில் எழும்பினாலும் சரி, காலையில் எழும்பின உடனே கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறதுக்கு அலாரம் வச்சு ஜெபிக்க கிடையாது. காலை எழும்பின உடனேயும் இருதயம் கர்த்தருக்கு நேராய் நீங்க இழுப்புண்டு போறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உற்சாகமான ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறதுக்கு நீங்க ஓடி ஓடி வாரீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு உற்சாகமான ஆவியை தந்திருக்கிறார். சபைக்கு உழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு உற்சாகமான ஆவியை தந்திருக்கிறார். ஊழியத்திற்கு உங்கள் கால்களையும் கைகளையும் உடல் சரீர ஆரோக்கியத்தை கொடுத்து ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்றீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உற்சாகமான ஆவியை தந்திருக்கிறார்.
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மையை ஒரு பகுதியை தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு தியாகமாய் நீங்க செலுத்துறீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு உற்சாகமான ஆவியை தந்திருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் நம்முடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கும் பொழுது நமக்கு என்ன தருகிறார்? உற்சாகமான ஆவியை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதான. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின. எல்லாரும் சொல்றீங்களா? எல்லாம் புதிதாயின. வாட் இஸ் ரெஸ்டோரேஷன்? எல்லாம் புதிதாக்கப்படுவதுதான் ரெஸ்டோரேஷன். பிரைஸ் தி லார்ட். சரி பண்றது கிடையாது, பேட்ச் ஒர்க் பார்க்கறது கிடையாது, பூச்சிமானம் பண்றது இல்ல, பழையது உள்ள வைத்து பின்ன வெளியில வச்சு அப்படியே மறைத்து கட்டுவது கிடையாது. காலை தினத்துல பார்த்தோம், கர்த்தர் ஃபவுண்டேஷனையே மாத்துறார், அஸ்திபாரத்தையே மாத்துறார். நமது வாழ்க்கையில் பிசாசானவன் நமது அஸ்திபாரத்தை கெடுத்திருந்தாள், சத்தியத்தில் நிற்கக்கூடாதபடி, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கூடாதபடி, சத்தியத்தில் நூதனமான உபதேசங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை பிசாசு புரட்டி போட்டிருந்தால், அஸ்திபார உபதேசமும் புரட்டி போட்டப்பட்டிருந்தால் கர்த்தர் அஸ்திபாரத்தையே மாற்றுகிறார். God restores the foundation. Hallelujah, hallelujah. அஸ்திபாரத்தையே மாற்றுறாருன்னு சொன்னா மேல கட்டுகிற கட்டுமானம் எல்லாமே புதுசுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமது வாழ்க்கையில விடுதலை கொண்டு வந்து நமக்கு புதிய காரியங்கள் தோன்றப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? பழையன எல்லாவற்றையும், எல்லாரும் சொல்லுங்க, பழையன ஒளிந்தன. இல்ல இல்ல, நான் சொன்னதை சேர்த்து சொல்லுங்க. பழையன ஒளிந்தன எல்லாம். பயமா இருக்கா? இருக்கட்டும் பாஸ்டர், அதான் கொஞ்சம் சுகமா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க வேற ஆமா சுத்திகரிப்பீங்க, பரிசுத்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பழசு கொஞ்சம் இருக்கட்டும், பழைய சோறுக்கு டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்றீங்களா? ஆமா, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆமா, நியூ கிரியேஷன். நியூ கிரியேஷன்னா ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டல அன்னைக்கு உண்டானது கிடையாது. இது டெய்லி தினந்தோறும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இதயத்தில் செய்கிறது. புதிய கிருபை, புதிய இரக்கம், புதிய தைலம், புதிய திராட்சரசம், புதிய துருத்தி, புதிய பாத்திரம், புதிய அப்பம், புதிய மீன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகையால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை ரெஸ்டோர் பண்ணும் பொழுது, திரும்பவும் கட்டும் பொழுது அவைகளை புதிதாக மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் புதிதாக மாற்றுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் தொடும் பொழுது எப்பவுமே அது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கிட்டத்தட்ட 19 நாட்கள் நீங்க வாரீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செஷனும் நீங்க தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது நீங்க எத்தனை பேரு புதிதாய் கர்த்தரை தேடுவதை போல உணர்ந்து நீ ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாரம்பரிய கிறிஸ்தவம் கிடையாது. பாரம்பரிய கிறிஸ்தவ சபையில இங்க விட கூட்டம் அதிகமா தான் போகுது. 2 நாட்கள்ல பக்கத்துல ஒரு சபை இருக்கு, ஒரு சர்ச் இருக்கு, பாரம்பரிய சர்ச். அவ்வளவு கூட்டம் 41 நாள். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாரம்பரியம் நம்ம இழுக்க கூடாது, பக்தி, மாம்சீக பக்தி நம்ம இழுக்க கூடாது. ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வருவதுதான் ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. ஆமா, கிட்டத்தட்ட 19 நாட்கள்ல 3 செஷன். அது 19 × 3 பெருக்கோங்க. எத்தனை முறை? ஒவ்வொரு முறையும் நான் இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் என்னை புதிதாக நடத்துவதைத்தான் நான் உணர்கிறேன். புதிதாக ஆவி, புதிதான ஆவி, புதிதான கிருபை, புதிய பலன்,
புதிய தைரியம். அல்லேலூயா சொல்லுங்க. 21 நாள் நம்ம எப்படி நடத்த போறோம் அப்படின்னு ரொம்ப யோசித்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நடக்குமா? 3 days 3 times. 3வது நாளே என் தொண்டை போயிடுச்சு. 3வது நாளே அதுலேருந்து எனக்கு பயங்கர மென்டல் டிஸ்டர்பன்ஸ், உளைச்சல், மன உளைச்சல். சரியா விடுதலையா ஜெபத்தை நடத்த முடியல, பாட்டு ஒழுங்கா பண்ண முடியல, பிரசங்கம் நல்லா விடுதலை பண்ண முடியல. 3வது நாளிலிருந்து எனக்கு அந்த பிரச்சனையை நான் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னமும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சமயமும் கர்த்தர் எனக்கு நிலைவரமான ஆவியை கர்த்தர் தந்து, எனக்கு உற்சாகமான ஆவியை தந்து என் இருதயத்தை கர்த்தர் புதுப்பித்தபடியினால் தேவ பலத்தில கிருபையில இம்மட்டும் இந்த ஜெபத்தை நடத்தும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். இதுதான் உங்களுக்கும் நடந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு சமயமும் நீங்கள் இடைவிடாது ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வரும் பொழுது பழைய திராட்சரசம் அல்ல, புதிய கிருபை, புதிய பலன். அல்லேலூயா. That is called restoration. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார்? புதிய காரியத்தை செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாய் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றவங்க உங்க வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்தோத்திரம், இந்த உபவாச நாட்களுக்கு பின்பு முன்பு போல் இராதபடி புதியதான அனுபவத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் முதலாவது என்ன செய்கிறார்? He restores unto him. கர்த்தர் தனக்கு நேராக ஜனங்களை என்ன செய்கிறார்? திருப்புகிறார். முதல்ல அப்போஸ்தலர் நடபடிகள் 3:19. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் இங்க என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் இடத்துல அப்போஸ்தலர் 3:19 வாசித்தீங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வருகிறது தான் the greatest miraculous restoration. ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொண்டு வருகிற ஒரு பெரிய திருப்பு முனை என்ன அப்படின்னா, அல்லது திரும்ப கட்டுதல் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனிடத்தில் இருக்கிற நமது உறவை மீண்டும் கட்டுவது. இளம் வயதில் அல்லது சில நாட்களுக்கு பின்பு, பழைய நாட்களில நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு இருந்த அன்பை கர்த்தர் திரும்பவும் கட்டுகிறார். அதுதான் எனது முதல் தேவன் செய்கிற அற்புதம். உலகத்தினுடைய பொருட்கள்லாம் திரும்பி கட்டுறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. களவாண்டு உலகத்துல கொள்ளடிச்சு கூட அதை கட்டிக்கலாம். துன்மார்க்கம் கூட செய்வான். அதை வீடு, காடு, கரை, நல்ல பணம், வசதி, நகை, புகழ், பெருமை, இதெல்லாம் பெறுவதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. ஸ்தோத்திரம். அது யார் வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். பாவத்தை செஞ்சு கூட சிலர் ஸ்தோத்திரம் உலகத்தினுடைய சம்பத்தை பெறுகிறாங்க. ஆனால் கர்த்தர் முதலாவது செய்கிற ரெஸ்டோரேஷன் என்ன செய்யறார்னா, தமது ஜனங்களை தமது இருதயத்தை பக்கமாய் திருப்புகிறார். தமது பிள்ளையினுடைய இருதயத்தை தன் பக்கமாய் திருப்புகிறார். ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன். பாவங்களை மன்னிக்கிறார். பாவங்களை யாராவது மன்னிக்க முடியுமா? நம்முடைய அக்கிரமங்களை யாராவது மன்னிக்க முடியுமா? இஸ்ரவேல் புத்திரர்கள் பாவம் செய்தபடினாலே கர்த்தர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறையிருப்பு மாற்றத்துக்கு முன்பதாக கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். கர்த்தர் மன்னித்தார். ராமேன் சொல்லுங்க. அதற்கு பின்பு தேவனோடு இருக்கிற உறவை அவர் புதுப்பித்தார். அதற்கு பின்பு புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தார். ஆமோஸ் 1 என்ன வாஸ்தவம் 1:14. அதுல கர்த்தர் சொன்ன வார்த்தையில செய்த 3 காரியங்கள் என்ன? முதல்ல என்ன செய்கிறார்? அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவங்களுடைய தேவனோடு கொண்டிருந்த உறவை புதுப்பிக்கிறார். பின்பு அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். நியூ ஜேர்னி, நியூ புதிய பயணம் என்று சொன்னால் புதிய பாதை.
எல்லாருக்கும் ஆசை, ரெஸ்டோரேஷன் வேணும், என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தரணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை. ஆனா பழைய பாதையிலே நம்ம வாழ்க்கையை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட நீ கேட்க போறீங்க, என் பாதைகளை புதுப்பிங்க ஆண்டவரே. இதுவரை நான் வந்த பாதை எனக்கு சிறையிருப்புக்கு தான் காரணமா இருந்துச்சு, இழப்புக்கு தான் காரணமா இருந்துச்சு, வியாதிக்கு தான் காரணமா இருந்துச்சு, போராட்டத்துக்கு தான் காரணமா இருந்துச்சு. என்னுடைய பாதையை புதுப்பிங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய பாதையை கர்த்தர் புதுப்பிப்பாராக. God may restore our spiritual journey. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாமானுடைய வாழ்க்கையில தேவன் செய்த ரெஸ்டோரேஷன் என்ன? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5:3. போதும், நீங்க இதில் வாசிங்க, இங்க வாசிங்க. இங்க வாசிக்கணும் அப்படின்னா அவனுடைய சரீரம் சுஸ்தமாகுது இல்ல. எத்தனாவது வசனம்? 14 வாசிங்க. அதே அதிகாரம் தான் 14வது வசனம். 14 வாசிங்க. தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே 7 தரம் யோர்தான்ல மூழ்கிற போது அவனுடைய மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி சுத்தமானான். ரெஸ்டோரேஷன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ எவனுக்கு எப்போ அவனுடைய ஸ்தோத்திரம் சரீரம் எப்போ புதுப்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட புதுப்பிக்கப்படுதுன்னா சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல. அதுதான் கர்த்தருடைய திருப்புதல். தேவ ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா தி பெஸ்ட், மேன்மையாக இருக்கும். ஸ்தோத்திரம். எப்போ நாமானுடைய குஷ்டரோகம் சுகமாயி சிறுபிள்ளையினுடைய மாம்சத்தை போல எப்ப மாறுச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய இருதயம் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு எப்போ திரும்பினதோ அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படையான திருப்புதலை கர்த்தர் தந்தார். So always God's restoration begins from within. வேண்டாங்கிறான், கோபப்படுறான். யோர்தான்னா ஒரு ஆறா? சீரியா நாட்டுல இல்லாத ஆறா? என்னை அவமானப்படுத்துகிறான். ஒரே ஒரு ஆறு தான் யோர்தான். இஸ்ரவேல்ல நிறைய ஆறுலாம் கிடையாது, ஒரு ஆறு தான் இருக்கு. யோர்தான் நதி தான். அதுவும் நாங்க போய் பார்க்கும் பொழுது அது சின்ன காவா மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. தண்ணியும் சுத்தமா இல்லை, மங்கள பச்சையன்னு இருக்கு. ஸ்தோத்திரம். அது பார்க்கறது கூட அதை விட சுத்தமா இளநீர் மாதிரி ஓடுற ஆறுலாம் நம்ம தேசத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரே ஒரு ஆறு தான். பார்த்தான், இது என்ன? தேவ வாசனத்துக்கு கீழ்ப்படுறதுக்கு இருதயம் இல்லை, இருதயம் தூரமா இருந்துச்சு, இருதயம் கடினமா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு அல்லது எப்பொழுது ஒரு சீரிய ராணுவ தளபதி இஸ்ரவேலின் தேவனுக்கு நேராக இருதயத்தை திருப்பினானோ கர்த்தர் அவனுடைய சரீரத்தின் வியாதியின் கூர்ந்து விடுவித்து புதிதாய் பிறந்த மாம்சத்தை போல திருப்பினார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரெஸ்டரேஷன் நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் உங்களுடைய உலக வாழ்க்கையில ரெஸ்டரேஷனை கொடுப்பார். 21 நாள் என்ன 41 நாள் வரை உபவாசம் இருந்து பாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் இல்லை, ஜீவியத்துல மாற்றம் இல்லை, குணத்துல மாற்றம் இல்லை, தேவனை தேடுகிற விதத்துல மாற்றம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நாட்களுக்கு பின்பு புதிய வருஷத்துல நீங்க உடன்படிக்கை பண்ணணும். உங்களுடைய ஜெப நேரம் உயரணும், வேத வாசிப்பு தியானம் உயரணும், கர்த்தருக்கு கொடுக்கிறது உயரணும், ஊழியம் செய்கிறது உயரணும், தேவனை சேவிக்கிற இருக்கிற உண்மையில உயரணும். சகலத்துல எல்லாவற்றையும் உண்மையிலவர்களாய் நீங்க மாறுவீங்கன்னு சொன்னால் நாமானுக்கு ஒரு ரெஸ்டோரேஷனை தந்ததை போல கர்த்தர் உங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையில பொருளாதார வாழ்க்கையில அவர் ஒரு திருப்பமுடைய தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி வந்து வெளியில வந்து அப்படியாப்பா இந்தா கையை வச்சு
சொஸ்தமாகன்னு சொல்றதுக்கு தேவனால் கூடாதா என்ன? முடியும், முடியும். ஒரு வார்த்தையில போ, வாசல்ல இருந்தே உள்ள இருந்து தீர்க்கதரிசி போ போ. என்ன வந்தான்? குஷ்டரோகி, வெளியில நிக்கலாம், போ சொல்லு சரியாயிரும் அப்படின்னு உள்ள இருந்து தீர்க்கதரிசி சொன்னாலும் கர்த்தர் அவனை சுகமாக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? பேசுங்க. முடியும். ஆனா கர்த்தர் அதை செய்யல. முதல்ல என்ன செய்கிறார்? அவனுடைய இருதயத்தை திருப்புகிறார். அல்லேலூயா. அவன் போய் சீரியா தேசத்துல போய் இஸ்ரவேலில ஒரு நித்திய ஜீவனுள்ள தேவன் உண்டு என்று ஒருவனை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் ஏற்படுத்தினார். அவன் வீட்டுக்கு போய் என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? விக்கிரகத்தை எல்லாம் தூர போட்டு அவனுடைய இறுதி வீட்டை சுத்தமாக்கி ராஜாவினிடத்துல போய், ராஜாவே ராஜாவே, நம்முடைய சீரிய தேசத்தில் இருக்கிற தெய்வங்கள் விக்கிரகங்கள் தானே, இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பையும் ஒரு ரெஸ்டரேஷன் தந்தபடியினாலே தேவன் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற லெப்ரசியை மாற்றினார். அதுபோல இந்த நாட்களில் தேவ சத்தத்தை கேட்கிற தேவனுடைய ஜனமே, உன்னுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். உன்னுடைய சிந்தனை விருத்த சேதனப்பட வேண்டும். நீ அறிந்திருக்கிற சத்தியத்தில் நீ இன்னும் கீழ்ப்படிபடிக்கு நீ இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் இருதயத்தை கர்த்தர் நேருக்கு திருப்புவையானார். கர்த்தர் நாமானி குஷ்டரோகத்தை மாற்றி புதிதாய் பிறந்த குழந்தையை போல மாற்றிய போல நமது வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாய் நம்மை மாற்றுவார். எல்லாம் கண்கள் மூடி ஜெபிப்போம். ஷபா ரிகா ரமா ரிகோ துரோ நேமே நிகோ ரிகா தனா ரீமானா ரபா ரிகோரோ. எல்லாரும் கேளுங்க, என்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றுங்கப்பா. Your spiritual restoration might be happening in my life. என் வாழ்க்கையில ஒரு புதிய ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன் உண்டாகட்டும் ஆண்டவரே. போதும் அப்பா, போதும் ஆண்டவரே. என் பழைய வாழ்க்கை போதும், பழைய ஜீவியம் போதும், பழைய குணங்கள் போதும், பழைய ஊழியம் போதும், பழைய திராட்சரசம் போதும், பழைய அபிஷேகம் போதும், பழைய கிருபை வரங்கள் போதும். கர்த்தர் எனக்கு புதிதான கிருபை தாரும், புதிய ஜீவனை தாரும், புதிய அபிஷேகத்தை தாரும். கரங்களை தட்டி ஆவியிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாரமனகதனம ஷெக்கரே ரிமனகோ ரோமனோ கரெத்தெனி மேனே தோரோத்தெரதினே மெஷெக்கெதிரி ரிமனரவரகதினிமு ரிகதராத்தெரதினமா. பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த வல்லமையிலே நாமத்தை தொழுது கொள்கிறோம். உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலே நீர் எங்களை திரும்பவும் கட்ட வல்லவர், திரும்பவும் திருப்பி எங்களை நன்மையிலே உட்கார பண்ணுகிற தேவன். இன்றைக்கு ராத்திரியில ஆவிக்குரிய திருப்புமுனையை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாற்றத்தை தாருங்க, மேன்மையை தாருங்க, நன்மையை தாங்க, அற்புதத்தை செய்யுங்க, பெரிதான காரியங்களை கார செய்யுங்க. துதிக்கன்மையில் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. God bless you. காலையில் 5 மணிக்கு ஜெபம் விட்டு வாங்க.